கங்கோத்ரி தேவர் சார். வணக்கம் 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 சொல்லுங்க. காஷ்மீர்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு நாடே பார்த்தீங்கன்னா கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இங்க தமிழகத்துல இருந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் விசிகா தலைவர் திருமாவளவனும் பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டதெல்லாம் மத்திய அரசுக்கு எதிராக வந்துட்டு கருத்து தெரிவிக்கிறாங்களே, இது எப்படி பாக்குறீங்க சார்? இது தீவிரவாதத்துக்கு ஆதரவான கருத்தா தான் நான் சொல்லணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்தியால இருந்து யாராச்சும் போய் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிருக்காங்களா? ஏன்னா இங்க இந்தியாவில் தீவிரவாதம் வளர்க்கப்படுவதில்லை, தீவிரவாதம் ஆதரிக்கப்படுவதில்லை. ஆனா பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா தீவிரவாதம் வளர்க்கப்படுது. அதுவும் இந்தியாவுக்கு எதிரான அது ஆதரிக்கப்படுது. அங்க இருந்துதான் அவங்களுக்கு எல்லா பயிற்சியும் பெற்று தாக்குதல் நடத்துறாங்க. இன்னைக்கு எல்லையில அந்த பகுதியில இருந்து இந்த பகுதிக்கு ஈஸியா தாக்குதல் நடத்துறாங்கன்னா அது பாகிஸ்தானோட கவனக்குறைவா இல்ல பாகிஸ்தான் ஆதரவா? இப்ப ஒரு தடவை இந்த மாதிரி நதியை நிப்பாட்டுனாதான் பாகிஸ்தானுக்கு வழி வந்தாதான் தீவிரவாதத்தை தடுக்கும், தீவிரவாதத்துக்கு தடை விதிக்கும். இல்லாட்டினா அதுக்கு அந்த வழியை உணர்த்தலைன்னா இதை தொடர்ந்து நம்ம நாட்டு நம்ம சகோதரர்கள் உயிரிழப்ப நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இதை இவங்க ஆதரிக்கிறது முற்றிலும் முற்றிலும் தீவிரவாதத்துக்கு ஆதரவான கருத்து, அதாவது இந்தியாவுக்கு எதிரான கருத்து. நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தொடர்ச்சியா நம்ம பல தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் முழு தொடர்பு இருக்கும். பாகிஸ்தான்ல தான் தீவிரவாதிகள் பல கட்டங்களா இந்தியாவை தாக்கியிருக்காங்க. இந்தியாவை தாக்குற குற்றவாளிகள் போல யாருன்னா பாகிஸ்தானை சார்ந்தவங்க. அப்ப பாகிஸ்தான்ல தான் அதுக்கான பயிற்சி, அதுக்கான எல்லா விஷயங்களும் பாகிஸ்தான்ல இருந்தா நடக்குது. அப்ப பாகிஸ்தான் அரசு மெத்தன போக்கா இல்ல அவங்கள வழக்குதான்? அப்ப அவங்க பாகிஸ்தான் அரசு வழக்குன்னும் போது பாகிஸ்தான் அரசை எதிர்த்து இப்படி ஒரு விஷயம் இந்தியா எடுத்தது மிக மிக சரியான விஷயம். இப்ப அங்க இருக்க மக்களுக்கு பிரச்சனைனாதான் அந்த அரசு அதுல தலையிட்டு இங்க இருக்க மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றது அவங்களுக்கு தெரியும். இந்த உயிரிழப்பு இப்ப இங்க இருக்க 26 பேர் உயிரிழப்பு, அங்க இருக்க இத்தனை கோடி மக்களுக்கு தண்ணியை நிப்பாட்டுதான். அப்ப அடுத்து இது நடக்காது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது, கவனக்குறைவு இருக்காது. அந்த அரசாங்கமே தீவிரவாதிகளை ஒடுக்கணும்னா இப்படிப்பட்ட அதாவது நெருக்கடிகள் கொடுத்தாதான் நம்ம இந்தியாவில இருந்து என்னென்ன நெருக்கடிகள் கொடுக்க முடியுமோ அந்த அரசுக்கு கொடுப்பது மிக மிக சரியான முடிவு. இன்று இந்திய அரசு எடுத்த முடிவு மிக சரியான முடிவு. இனி இந்த மாதிரி ஒரு உயிரிழப்புகள் அந்த தீவிரவாதிகளால் நமக்கு நடக்காது, அதுல நம்ம உறுதியா இருப்போம். ஆனா இதுக்கு எதிரான விஷயத்துல நம்ம கண்டிப்பான முறையில இப்படி விஷயங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் இந்த நிகழ்ச்சிகளை தடுக்க முடியும், இந்த மாதிரி நிகழ்வுகளை தடுக்க முடியும். இப்போ அதே போல சினிமா துறையில் இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி அவர்களும் பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்காரு சார். பாகிஸ்தான் பொதுமக்களையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நம்ம போல அமைதியும் மகிழ்ச்சியும் மட்டுமே விரும்புகிறார்கள். அதாவது சிந்து நதியை தடுக்கிறது அது நிரந்தரமா சொல்லல, இதுக்கு ஒரு முடிவு காணணும்ல. பாகிஸ்தான் அரசு தீவிரவாதத்தை ஒடுக்கணும்ல. அவங்க அதாவது நமக்கு எதிரான தீவிரவாத வளர்ச்சியை அவர்கள் தடுத்தால் மட்டும்தான் இது நடக்கும். இது நடக்கணும்னா இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வந்தாதான், அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாதான் நம்ம பிரச்சனை என்னன்னு அவங்க கவனிப்பாங்க. அது நமக்கு பாகிஸ்தான் மக்கள் மேல அக்கறைப்படுற யாருமே செத்த 26 மேல அக்கறைப்படலையே. இதே அதாவது பாட்சாவோட குண்டுவெடிப்புக்கு போய் அவருக்கு அஞ்சலி செலுத்துறவர் தான் சீமான். அதே கோயம்புத்தூர்ல செத்தவங்களை பத்தி ஐயா சீமான் பேசியிருக்காரா? கோயம்புத்தூர்ல செத்தவங்க யாருங்க? பொதுமக்களுங்க, அப்பாவிங்க. அவங்கள பத்தி ஐயா சீமான் பேசியிருக்காரா? ஆனா பாட்சா ஜெயில வச்சு எனக்கு அது கொடுத்தாரு இது கொடுத்தாரு பிரியாணி கொடுத்தாருன்னு சொல்லி அவருக்கு போயிட்டு வராரு. இப்ப இவங்க எல்லாம் உண்மையிலே தீவிரவாதத்துக்கு 100% ஆதரவானவர்கள். இவங்க எல்லாம் நம்ம உண்மையிலே எச்சரிக்கையுடன் அரசு கையாள வேண்டும். இந்த மாதிரி ஆளுகளை பாத்தீங்கன்னா இப்ப செத்த 26 பேருக்கு இப்ப ஒரு அரசாங்கம் கொந்தளிச்சு சிந்து நதி தடுக்க இப்ப இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்ல. இது பாகிஸ்தான நம்ம தீவிரவாதிகள் அட்டாக்க இன்னைக்கு நேற்று நம்ம பார்க்கணும். எல்லையில எத்தனை வீரர்கள் செத்துருக்காங்க, எத்தனை வீரர்கள் பிணமாக தங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. அப்பெல்லாம் வருத்தப்படாத இவங்க இப்ப பாகிஸ்தானுக்கு தண்ணி போல வருத்தப்படுறாங்கன்னா ரொம்ப கேலி கூத்தாதான் இருக்கு. இல்ல இது தொடர்ச்சியா இவங்கள மாதிரி ஆளுகளை ரொம்ப அரசு இப்ப ஏதோ ஒரு எம்எல்ஏ கைது பண்ணாங்க. இதுக்கு எதிராக தீவிரவாதத்துக்கு ஆதரவா கருத்து சொன்ன ஒரு எம்எல்ஏ கைது பண்ணாங்க அஸ்ஸாம்ல. அதே போன்று இவர்களெல்லாம் கைது பண்ணாதான் அரசு இனிவரும் காலங்களில் நம்ம உள்ளிருக்கவர்கள் தான் தப்பானவர்கள். இவர்கள் இப்போக்கும் ஆதரவு அரசுக்கு எதிரானது, அரசுக்கு ஆபத்தானது. இதெல்லாம் கண்டிப்பான முறையில் எச்சரிக்கையுடன் கையாளவில்லைதான் நாளைக்கு தீவிரவாதத்தை இவர்களே வளர்த்து விடுவார்கள்.
உள்ளிருந்து சப்போர்ட் பண்ணி வளர்த்து விடுவாங்க. சார் இந்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகளை கூட வந்துட்டு தக்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்துல இங்க சீமான் அவர்களும் திருமாவளவனும் இந்த மாதிரி கருத்து நிலைப்பாடுல இருக்க காரணம் என்னவா சார் இருக்கும்? அதுதான் தீவிரவாதத்துக்கு ஆதரவுன்னு சொல்றேன்ல. தீவிரவாதத்துக்கு ஆதரவான கருத்து. ம். அதாவது இவங்களுக்கு ஒரு சில கணக்குகள் இருக்குங்க. இங்க ஓட்டுகள் விழுகாது பெரும்பாலும். ம். இவங்க வந்து இந்த சிறுபான்மை ஓட்டை குறி வச்சு சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா இருக்க மாதிரி இப்படி பண்ணா முஸ்லீம் ஓட்டு விழுகும் அவங்களுக்கு நினப்பு. ஆனா யாருங்க உண்மையான முஸ்லீம்? அங்க ஒரு குதிரை சவாரி செய்யற ஒரு இஸ்லாமியர் போய் சண்டைக்கு செத்தாரு. அவங்க முஸ்லீமான்னு கேட்டுதான் சுட்டிருக்காங்க. அப்படி முஸ்லீமான்னு கேட்டு சொல்றது முஸ்லீமா இல்லையான்னு கேட்டு ஒரு இந்துக்களை அடையாளம் கண்டு சுடும் பொழுது அங்க ஒரு இஸ்லாமியன் போய் சண்டப்பட்டு செத்தாம பாருங்க ஒரு குதிரைக்காரன் சொல்லி. அவன் தாங்க உண்மையான இஸ்லாமியன். இந்தியன் தாங்க. இங்க இந்தியா மதசார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டோம்னா எல்லாரும் இந்தியன்ற மனநிலைமையில மட்டும்தான் வாழணும். அது இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இந்தியன்ற மனநிலையில வாழணும். அதுதான் மதசார்பற்ற நாடு. இந்தியன்ற மனநிலையை விட்டுட்டு நான் முஸ்லீம், நீ இந்து, நீ கிறிஸ்டின் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில ஒருத்தர் கஷ்ட நகையில கண்டுக்காததோ, ஒருத்தருக்கு அதாவது அங்கிருந்து வந்து இந்த நாட்டுக்காரர்ல சேர்ந்தவனை கொள்றான். அப்ப இதுன்றது ஒரு இழிச்சவாயன் தானே இவங்க நினைக்கிறாங்க. இதே ஒரு முஸ்லீம் சுடப்பட்டிருந்தாலோ, ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டிருந்தாலோ, ஒரு இந்துக்களால் எவ்வளவு கொந்தளிக்கிறாங்க இவங்க. எங்கேயாவது இந்துக்களால் முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துல எவ்வளவு கொந்தளிக்கிறாங்க. இதே கொந்தளிப்பா நீங்க ஏன் இதுக்கு காட்ட மாட்டேங்க, இந்துக்களுக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க? இந்துக்களை ஏன் இழிச்சவாயனா நீங்க நினைக்கிறீங்க? எப்பயுமே வந்து அதாவது ஒரு ஒரு அரசியல் நிலையில் உள்ள தலைவர்கள் நீங்க எப்பயும் ஒரே நிலையில இருக்க. திருமாவளவனா அவரா இருந்தாலும் சரி, சீமானா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே ஒரே நிலையில இருக்க. நீங்க வந்து ஒரு இஸ்லாமியர்கள் சொல்லி அவங்களுக்கு மட்டும் நீ சப்போர்ட் பண்ணி தீவிரவாதியே சப்போர்ட் பண்ற அளவுக்கு கொடூரமான நிலைக்கு நீங்க போயிட்டீங்க. அப்ப இது எவ்வளவு மோசமான மத அரசியல் வேட்டைன்னு தான் நம்ம சொல்லணும். யாருக்கு எவன் செத்தாலும் கவலை இல்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தின் ஓட்டு அவங்க உண்மையிலே அவங்க போட மாட்டாங்க. உண்மையான இஸ்லாமியர் யாரும் இவங்களுக்கு போட மாட்டாங்க. இதுக்கு எல்லாரும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இஸ்லாமியர் முதற்கொண்டு அது ஒரு குதிரைக்காரர் போய் காப்பாற்றுற சம்பவமே இந்தியா எவ்வளவு ஒரு ஒற்றுமையான நாடுன்னு காட்டுறது. இவர்கள் போல் ஆளுகள் இந்த பிரிவினை பண்ணி இந்த பிரிவினையில் அரசியல் கண்டு சுகம் கொள்ற இவங்கள மாதிரி ஆளுகள் இருக்கும் வரை இந்த பகல்காம் அட்டாக் இன்னும் அட்டாக் நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி ஆதரவு அரசியல்வாதிகளை அடையாளம் கண்டு முதல்ல இவங்க கட்சிகளை முடக்கினாத்தான் எதிர்காலத்துல இந்த மாதிரி நடக்காது. மீண்டும் இணைந்து பேசும் தகவல் கொடுத்த அமைக்கு நன்றிங்க சார். நன்றி.